வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள மீனராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது பகிர்வது நல்லது. மீனராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மீனராசி மக்களின் வேலை தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதில் பரபரப்பாகவும் பிஸியாகவும் நீங்கள் இருப்பீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சோர்வாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை சனி பகவான் தங்களுக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் தேவையில்லாத பயணங்கள் உங்களை சோர்வடைய செய்யும். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. மீனராசியின் கிரக நிலையின்படி இந்த வாரம் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை பெற்று நலமாக வாழ்வீர்கள். இது தவிர நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் சமூக நிலையை வலுப்படுத்தவும் செல்வத்தை அதிகரிக்கும் உங்களால் முடியும். இந்த வார நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூழலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த வாரம் பல மீனராசி மக்கள் தங்களது பத்திரங்களை பத்திரப்படுத்துதல் மற்றும் துணிகளை கழுவுதல் போன்ற வீட்டு வேலைகளை செய்வதில் நாள் முழுவதும் செலவிட முயற்சிப்பீர்கள். இது மேலும் உங்களை சோர்வடை செய்யும் என்பதை மறக்காதீர்கள். ஆகையால் உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த திட்டமிடுவது உங்களுக்கு ஒரே வழியாக இருப்பது அமைதியாக உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுப்பது மட்டும்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது உறங்குவது, இசை கச்சேரிகளை பார்ப்பது, இசை நிகழ்ச்சியை கேட்பது, திரைப்படம் பார்ப்பது போன்ற செயல்களை செய்து மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுங்கள். இல்லையெனில் நீங்கள் விரைவாக செய்யும் வீட்டு வேலைகளில் சீக்கிரத்தில் நீங்கள் சலிப்படையலாம். இது உங்களை முரட்டுத்தனமாக மாற்றி உறவுகளுக்கு முன் மாறுவிதமாக நீங்கள் தோற்றமளிப்பீர்கள். மீனராசி மக்களின் வணிகத்தில் ஒரு புதிய கூட்டாளரை அறிமுகப்படுத்த நீங்கள் பரிசீலிக்கிறீர்கள் என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு எந்த வாக்குறுதியும் அளிப்பதற்கு முன் சற்று சிந்தனை செய்வது அவசியமாகிறது. அவர்களை பற்றிய அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அவர்களின் பின்னணியை ஆராய்ச்சி செய்வது மிக மிக நல்லது. இது உங்களின் தொழிலுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். உங்கள் குடும்ப பெரியோருடன் கலந்து உரையாடுங்கள் மற்றும் அதற்கு பிறகு முடிவெடுங்கள். இந்த வாரம் அனைத்து மீனராசி மாணவர்களும் தங்கள் இலக்குகளை அடைய திட்டமிட்ட வழியில் முன்னேற வேண்டும். உங்கள் இலக்குகளை அடையவும் தேவையானவற்றை பட்டியலிடுவது நல்லது. இதனால் நீங்கள் உங்கள் நேரத்தையும் சக்தியும் வீணாக்காமல் சேமிக்க முடியும். இதனால் உங்களுக்கு தேவையான சில இனிமையான செய்திகளை பெறுவதிலும் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவதிலும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி அவரது மந்திரத்தை உச்சரியுங்கள். முடிந்தவரை சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.